Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல ரொம்ப இன்ஸ்டன்ட்டா ஒரு நிமிஷத்துக்குள்ளார ஈஸியா இந்த சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றத தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஒரு சட்னி பவுடர் செய்ய போறோங்க. இந்த சட்னி பவுடர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளார நம்ம இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிரலாம். அது எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தாங்க இது. ஜஸ்ட்டு நான் வந்து இதை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்க போகிறேன். தோல் எடுத்துகிட்டு வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கிட்டத்தட்ட இது 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது லைட்டாக சூடானா போதும். இது சூடானதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திருக்கேன். இதுவும் லைட்டாக சூடானா போதுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க போதும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்திக்கோங்க. எள்ளோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்திக்கோங்க. ஆனால் இது சேர்க்குறனால இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மாதிரி சேர்த்தி பாருங்கள். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கேங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆகும். பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த பொருளுமே கரிஞ்சிடாமல் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சுங்க. இதையும் அதே பிளேட்டுக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. நல்லா வாசனையும் நல்லா வருது. இப்போ முக்கியமான அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம தேங்காய் வந்து காய வச்சு வச்சுருப்பாங்களே, இதே வந்து நம்ம கடையில் கிடைக்கும். மளிகை கடையில், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே இது வந்து கொப்பரை தேங்காய் கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடைகளில் கூட கிடைக்குங்க. இது வந்து இந்த மாதிரி பொடிகள்லாம் செய்கிறப்ப நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட போகிற பொருட்களுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்தோம்னா கெட்டு போயிடுங்க. அதனால நம்ம இந்த வந்து கொப்பரை தேங்காவை சேர்த்திக்கிறோம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே இந்த பிளேட்டில் கொட்டியிருக்கேன். பாருங்கள், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள்ளு, ஜீரகம், மல்லி, அப்புறம் கொப்பரை தேங்காய். இது கூட இன்னும் 2-3 பொருட்கள் சேர்க்கணுங்க. மிளகாய்த்தூள், உப்பு, அப்புறம் பெருங்காய்த்தூள் இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அரைக்கிறப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் விட்டு விட்டு அரைக்கணும். சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கெட்டியாயிரும். அதில் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அப்போ தான் இந்த மாதிரி பாருங்கள் பொடியாக வரும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இது வந்து தனி மிளகாய்த்தூள் தாங்க, மிளகாய் மட்டும் அரைச்சது. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் வந்து விட்டு விட்டு தாங்க அரைக்கணும், ஒரேடியாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் கட்டி ஆயிரும். பாருங்கள், சட்னியோட கலரே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு ரெட் கலரில் வந்திருக்கு. நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கனால இது வந்து நல்லா ரெட் கலரில் வந்திருக்குங்க. நல்லா பொடியாகவும் இருக்குது. நான் கையில் எடுக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டீல் பாக்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. கிளாஸ் ஜார் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் எதுவாக இருந்தாலுமே பரவாயில்ல. காற்று புகாதபடி இருக்க பாக்ஸில் வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இதோட கலரு இதோட டெக்ஸ்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எப்படி இருக்குன்றது. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்குங்க. வெளியில் வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த சட்னி பவுடர் வந்து சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு அரை நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் இது ஃபுல்லாகவே கரைஞ்சிரும். பாருங்கள், இவ்வளோ தான் நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான சட்னி பவுடரில் நம்ம செஞ்ச சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி இந்த பவுட்ரு வந்து நீங்கள் பொரியெல்லாம் செய்கிறீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க இல்லை வெளியில் இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இதில் போடுற ஸ்பூன் வந்து ஈரம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.